அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். பிஎஃப் உறுப்பினர்களுக்கு பெரிய அப்டேட். இபிஎஃப் பணத்தை எடுக்கும் விதிகளில் மாற்றம் இதோ. இபிஎஃப் வித்ட்ரா. இபிஎஃப் கணக்கில் உள்ள மொத்த தொகையில் பகுதியளவு தொகை எடுப்பதற்கான விதிகளை இபிஎஃப் மாற்றியுள்ளது. இந்த தகவலை மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் உறுப்பினர்களுக்கு பலவித வசதிகளை வழங்கி வருகிறது. இபிஎஃப்ஓயில் முதலீடு செய்வதன் மூலம் ஒருபுறம் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பணி ஓய்வுக்கு பிறகு ஒரு பெரிய நிதி மொத்தமாக கிடைக்கிறது. இது தவிர உறுப்பினர்களை சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் பகுதியளவு தொகையும் திரும்ப பெற இபிஎஃப்ஓ அனுமதிக்கிறது. சமீபத்தில் இபிஎஃப் பணம் எடுக்கும் விதிகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அவற்றை பற்றி இங்கே காணலாம். இபிஎஃப் கணக்கில் மொத்த தொகையில் பகுதியளவு தொகையை எடுப்பதற்கான விதிகளை மாற்றியுள்ளது. இந்த தகவலை மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிஎஃப் கணக்கிலிருந்து பகுதியளவு பணம் எடுப்பதற்கான வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இப்போது இபிஎஃப் சந்தாதாரர்கள் இபிஎஃப் கணக்கிலிருந்து ரூபாய் 1,00,000 வரை எடுக்க முடியும். முன்னர் இந்த தொகை 50,000 இருந்து வந்துள்ளது. இது தவிர இப்போது வேலையில் சேர்ந்த 6 மாதங்களுக்குள் பணத்தை எடுக்கலாம். முன்னதாக உறுப்பினர்கள் இபிஎஃப் தொகையை இபிஎஃப் அமௌண்ட் முழுமையாக எடுக்க அதிக காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது அது மாறிவிட்டது. ஒரு ஊழியர் 6 மாதங்களுக்குள் வேலையை விட்டு வெளியேறினாலும் இப்போது அவர் பிஎஃப் கணக்கிலிருந்து முழுமையாக பணத்தை எடுக்கலாம் என்ற வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பதற்கான செயல்முறை. முதலில் இபிஎஃப்ஓயின் இ-சேவை போர்ட்டலுக்கு செல்லவும். இங்கே உறுப்பினர் விருப்பத்தை கிளிக் செய்யவும். இதற்கு பிறகு யுஏஎன் கடவுச்சொல் மற்றும் கேப்சா ஆகியவற்றை உள்ளிட்டு லாகின் செய்யவும். லாகின் செய்த பின்னர் ஆன்லைன் சர்வீஸுக்கு செல்லவும். இப்போது படிவம் 31, 19, 10C மற்றும் 10D ஆகியவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதற்கு பிறகு தனிப்பட்ட விவரங்களை சரிபார்க்கவும். இப்போது படிவம் 31ஐ தேர்ந்தெடுத்து பணம் எடுப்பதற்கான காரணத்தை குறிப்பிடவும். அதன் பிறகு பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் ஓடிபி வரவும். அதை நிரப்பி சமர்ப்பிக்கவும். படிவத்தை சமர்ப்பித்த பிறகு ஆன்லைன் சர்வீஸுக்கு சென்ற உங்கள் ஸ்டேட்டஸை கண்காணிக்கவும். பணத்தை கிளைம் செய்து 7 முதல் 10 நாட்களுக்குள் இபிஎஃப் தொகை இபிஎஃப் மூலம் வங்கி கணக்கிற்கு மாற்றப்படும் என்பதை நினைவில் கொள்ளவும். எந்த சந்தர்ப்பங்களில் இபிஎஃப் தொகையை எடுக்க முடியும்? பொதுவாக இபிஎஃப் உறுப்பினர் பணி ஓய்வுக்கு பிறகு இபிஎஃப் தொகையை முழுமையாக வித்ட்ரா செய்கிறார்கள். எனினும் அதற்கு முன்னரும் சில சந்தர்ப்பங்களில் பணத்தை எடுக்க இபிஎஃப்ஓ அனுமதிக்கிறது. மருத்துவ செலவுகள், திருமணம், கல்வி, குடும்பத்தில் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் இந்த சந்தர்ப்பங்களில் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் பகுதி அளவு தொகையை எடுக்க அனுமதி உள்ளது. மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.